ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எதிலிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்குக்கு கீழே இயங்கக்கூடிய கேன் பேங்க் வென்ச்சூர் கேபிட்டல் ஃபண்ட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ஜாப் வந்து வேக்கன்சி இருக்குது, ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 3 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ June 3க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ சேலரி, ஃபுல் டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணலாம், ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகாம் படிச்சிருக்கணும். பிகாம் படிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளிகபிள். அடுத்து வந்து உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 28க்குள்ளே இருக்கணும். அதாவது SC ST கேண்டிடேட்டுக்கு வந்து 28க்குள்ளவும், நார்மலான அதர் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான சேலரி என்னென்னு பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு சேலரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இயர்லி பேசிஸில் 3 lakhsலேருந்து 3.5 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மந்த்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 25,000லேருந்து 30,000 வரைக்கும் இது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜாபில் கேஷுவல் லீவ் இருக்குது, சீக் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க், அதாவது இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கூட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்னது மாதிரி June 3க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, SC ST கேண்டிடேட்டுக்கு 300 அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் டிடியாக தான் எடுத்து சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேன் பேங்க் வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து பெங்களூரில் ட்ரா பண்ணுறது மாதிரி டிடி எடுத்து அந்த டிடியையும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு நீங்கள் போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு அவங்க வந்து அடுத்த இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர் டெம்பரரி பேசிஸில் தான் இந்த ஜாப்க்கான வேக்கன்சி எடுக்கிறாங்க. நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஜாபோ இதிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.